ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஏ டு பி அ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 x/2 minus 1 வேர் ஏ வேல்யூஸ் பி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம எக்ஸுன்றது எதை பொறுத்து இருக்குது, ஏவை பொறுத்து இருக்குது. ஸோ ஏன்றது எதை பொறுத்து இருக்குது, 2, 4, 6, 10, 12ன்ற கொஷினில் கொடுத்துருக்க நம்பர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எதில் இருக்குது, ஏல இருக்குது. ஏ எதில் இருக்குது, 2, 4, 6, 10, 12 அப்படின்ற நம்பர்ஸாக இருக்குது ஏ. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 2, எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2 போட்டுருணும். ஸோ 2 divided by 2 minus 1 is equal to 2 கேன்சல் ஆகிடுமா, அப்போ அங்கே 1 வந்துடும். 1 minus 1 is equal to 0. அதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் 4, ஏன்னா அடுத்த வேல்யூ என்ன 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 4ன்றது என்ன, 4 divided by 2 minus 1, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ 2 minus 1 is equal to 1. அடுத்து அதே மாதிரியே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் 6 is equal to 6/2 minus 1, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 times. ஸோ 3 minus 1 is equal to 2. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எஃப் ஆஃப் 10 is equal to 10 divided by 2 minus 1 is equal to 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 times. 5 minus 1 is equal to 4. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் 12. ஸோ 12ன்றது 12 divided by 2 minus 1, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 times is equal to 6 minus 1 is equal to 5. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் என்ன 2,0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 4,1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 6,2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 10,4ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 12,5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 0ன்றது பியில் இருக்குது. ஸோ 0 பிலாங்ஸ் டு பி. 1ன்றதும் பியில் இருக்குது. 1 பிலாங்ஸ் டு பி. 2ன்றதும் பியில் இருக்குது. ஸோ அதுவும் பிலாங்ஸ் டு பி தான். இப்போ 4ன்றதும் பிலாங்ஸ் டு பி தான். அடுத்தது 5ன்றதும் பிலாங்ஸ் டு பி தான். இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு பியில் இருக்குன்றதுனால இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அடுத்தது இல்லை நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர்ட் பேர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அடுத்தது ஆர்டர்ட் பேர்ஸ் பார்ப்போம். இப்போ எஃப்ன்றது ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் எஃப்னு எடுத்துக்கணும் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதும்போது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எழுதின ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட வேண்டியதான். 2,0, 4,1, 6,2, 10,4, 12,5. இப்போ 9 பேலன்ஸ் இருக்கே அப்படின்னா 9க்கு நமக்கு வேல்யூ வரல, அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்தது டேபிள் எழுதும்போது ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு எக்ஸு, ஏன்னா நம்ம எப்போதுமே எக்ஸோட வேல்யூஸ் தானே சொன்னோம் இல்லையா. அடுத்தது எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைச்ச வேல்யூ. அப்போ 2ன்னு எடுத்துக்கும் போது எக்ஸு 2ன்னு எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் 0. 4,1னா 4, 1. 6,2 6, 2. இங்கே 10, 4. அடுத்தது 12, 5. அவ்வளோதான், டேபிள் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஆரோ டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு ஏ எழுதணும், அடுத்தது பி எழுதணும். இப்போ ஏன்ற செட் என்ன 2, 4, 6, 10, 12. அதே மாதிரி பீன்ற செட் என்ன 0, 1, 2, 4, 5, 9. இப்போது 2லேருந்து 0க்கு ஃபங்க்ஷன் ஆகுது. 4லேருந்து 1, 6லேருந்து 2, 10லேருந்து 4, 12லேருந்து 5. அப்போ இங்கே 9க்கு இல்லையே, நம்ம 9 எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா பீன்ற செட்டு கோடமைன் எல்லாமே எழுதி தான் ஆகணும். அடுத்தது கிராஃப். இங்கே 0. இப்போ நமக்கு எடுத்திருக்க வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது, எக்ஸில் 2, 4, 6, 10, 12ன்னு இருக்குது. ஸோ 2, 4, 6, 10, 12னா நம்ம அப்படியே 2, 4, 6, 10, 12, 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். இங்கே என்ன எடுத்துக்கலாம், நமக்கு இங்கே 0, 1, 2, 3 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன்னா 9க்கு தான் நமக்கு வேல்யூ வரல, அதனால் அதை விட்டுறலாம்.
2,0. அப்போ 2,0 இங்கே மார்க் பண்ணணும். 2,0. அடுத்து 4,1. 4,1 இங்கே மார்க் பண்ணணும். 4,1. அடுத்தது 6,2. இப்போ 6,2 இங்கே. நெக்ஸ்ட்டு 10,4. இப்போ 10,4 இங்கே. அடுத்தது 12. 12,5. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.